மகளிருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் இந்திய அணியினர் பலப்பரீட்சை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அதுகுறித்து இந்திய ரசிகர்கள் முன்வைத்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பாய்ஸ் விளையாடுறது தான் பார்த்துருந்துருக்கோம், கேர்ள்ஸ் விளையாடி பார்த்ததில்ல. கேர்ள்ஸ் அவங்க விளையாடதை திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இந்தியா டீம் ஃபைனல் போனதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம் கேர்ள்ஸ் டீம் போனதுனால. இப்போ பொண்ணோட ஸ்டாமினா எல்லாருக்கும் வெளியே வருதுன்னா அது பெண்களும் எல்லாருக்கும் முக்கியம் நாங்கள் தெரிவிக்கிறோம். பெண்களும் எல்லாத்துலையும் சாதிக்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம். அதனால கங்க்ராட்ஸ் பண்ணுறோம். நாங்கள் அவங்க வின் பண்ணிட்டு கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவாங்க இந்தியாக்காக. இப்போ கேர்ள்ஸ் வேர்ல்டு கப் போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேர்ள்ஸ் இன்னும் நிறைய பெருமையாக பேசுகிற அளவுக்கு வச்சுக்கணும். அவங்க கப் அடிக்கணும் நான் ரொம்ப காட் கிட்ட வேண்டிக்கிறேன். நாங்கள் எல்லாம் எங்கள் டீமோட வேண்டிக்கிறோம். ஹாக்கி டீமோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இப்பயும் சொல்ல முடியாதுல்ல, அவங்க பார்க்கலாம், மேட்ச் பார்த்தா தான் தெரியும். ஆனால் டீம் இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, அதனால வின் பண்ணுவாங்க. சார் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா மகளிர் எல்லாத்துலேயும் இருந்தாங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட்டில் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப நல்லா நாங்களும் இத்தனை நாள் நான் பார்க்க மாட்டேன் கிரிக்கெட்லாம். இப்போ லேடிஸுன்றதுனால பார்க்கறதுக்கு எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது. ஃபைனல் மேட்ச் இருக்குது, இன்னைக்கு இந்தியா தான் வின் பண்ணும். என்னோட ரொம்ப பெரிய இது இருக்குது. அதில் இந்தியா ஒரு பேட்டிங் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹோப் இருக்குது. ஸோ இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இதில் இந்தியா தான் ஜெயிக்கும். இந்தியாவோட ஸ்ட்ரென்த் இந்தியாவோட பேட்டிங். ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்மிருதி மந்தனா மாதிரி ஒரு பேட்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹர்மன்ப்ரீத் கௌர், ஜெமீமா மாதிரி எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கும் ரேணுகா சிங் தாக்கூர் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்தியா ஓவராலாகவே எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கணும்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன் நல்லா ஆடுவாங்க. அவங்கள 100 அடிக்கிறதுக்குள்ளே விக்கெட் எடுத்துட்டா நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் அவங்க விக்கெட் ரொம்ப குரூஷியலான விக்கெட். ஜெமீமா ஸ்மிருதி மந்தனா நல்லா விளையாடுவாங்க, இந்தியா ஜெயிக்கும். இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் போர்டு விமன் கிரிக்கெட்டையும் மென்னோட ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மாடர்ன் டேயில் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியா 100% வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுவாங்க. இந்தியா டீம் கிட்ட பவுலர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பேட்டர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபீல்டிங் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இந்தியா டீம் இன்னும் பெஸ்ட்டாக அவங்க கொடுத்துருவாங்க.